ஹாய் டியர், டுடே வியூ பவர் ஒன் ஷாட் பார்ப்போம். இன்ட்ரோ என்ன அப்படின்னா, நீங்கள் ஜேகே வந்துட்டு சிப்ளிங், அதாவது ஜேகே உங்களுக்கு அண்ணா, நீங்கள் வந்துட்டு தங்கச்சி, டே வந்துட்டு ஜேகேவோட ஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ ஸ்டடியில் போகலாம். 3 பேருமே ஸ்கூல் தான் போகிறீங்க. ஆனால் அவங்க 2 பேரும் உங்களோட ஜூனியர் கிளாஸ், நீங்கள் வந்துட்டு சீனியர் கிளாஸ். எப்படின்னா 2 பேரும் சமம் வந்தாரம் படிக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு வருஷம் ஃபெயிலே ஆகிடுப்பாங்க. அதுவும் எக்ஸாம் வந்து எழுதியெல்லாம் அவங்க ஃபெயில் ஆக கிடையாது, எக்ஸாமுக்கே போகாமல் தான் ஃபெயில் ஆகிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த எக்ஸாம் டைமில் ஒரு எக்ஸாம் மட்டும் இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அது வேறு எதுவும் இல்லை, மேக்ஸ் எக்ஸாம். ஸோ அந்த மேக்ஸ்லாம் சுத்தமாக பிடிக்காது. 2 பேர்த்துக்கும் வந்துட்டு சுட்டு போட்டாலும் கணக்கு வராது. இது வரைக்கும் பார்டர் பாஸ் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்துட்டு இந்த போர்டு எக்ஸாமில் பார்டர் பாஸ் பண்ண மாட்டாங்கல்ல. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மச்சி எக்ஸாமே எழுதாமல் ஃபெயில் ஆகிட்டா கூட கொஞ்சம் மானம் மிஞ்சும், ஆனால் பரீட்சை எழுதி ஃபெயில் ஆகிட்டோன்னு வையேன் எல்லாம் காரித்து போவாங்கடா அப்படிங்கிற மாதிரி 2 பேர் பேசி வச்சுட்டு, அந்த கரெக்டாக மேக்ஸ் எக்ஸாம் அன்னைக்கு மட்டும் கட் அடிச்சுட்டு இவங்க ஸ்கூலே போயிருக்க மாட்டாங்க, எக்ஸாம் எழுதியிருக்க மாட்டாங்க. ஸோ வந்துட்டு ஃபெயில் ஆகிருப்பாங்க. அந்த டைமில் வந்து எக்ஸாம், அதாவது நீங்கள் எல்லாருமே ஹை ஸ்கூல் தான் போகிறீங்க, அந்த டைமில் எக்ஸாம் எல்லாம் ஃபெயில் ஆனால், அதாவது ஸ்கூல் டைம் எக்ஸாம்லாம் ஃபெயில் ஆனால் அடுத்த வருஷம் எழுத முடியும். ஸோ அரியர் மாதிரி காலேஜில் வைக்கிற அரியர் மாதிரி அப்படியே கிளியர் பண்ணிட்டு போக முடியாது. ஸோ அடுத்த வருஷம் தான், ஒரு வருஷம் வேஸ்ட்டாக போச்சு. இப்போ ஜேகேக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு வருஷம் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஐயோயோ, என் தங்கச்சிக்காரி கூட நான் அகைன் இந்த ஸ்கூலை படிக்கணுமே, இந்த கிளாஸை படிக்கணுமே அப்படிங்கிறது தான் புலம்பிட்டு வராரு. ஏன் அப்படின்னா இன்றைக்கி கிளாஸ் ப்ரீ ஓப்பன், அதனால் வந்துட்டு நீங்களும் அவரோட கிளாஸ் தானே, அதாவது நீங்கள் போகிற கிளாஸுக்கு திரும்ப அவர் அதே கிளாஸில் வந்து உட்கார போகிறாரா, அதனால் வந்துட்டு என் தங்கச்சி கிளாஸ்லேயே நான் உட்கார வச்சுட்டே மச்சு, எப்படியாவது தக்கி மக்கி பிட்டடிச்சாவது எழுதியிருக்கலாமேடா, ஏன்டா இப்படி பண்ண, இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்துட்டேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், வந்துட்டு நான் இதை யோசிக்கலடா, உன் தங்கச்சி நம்ம கிளாஸ்க்கே வருவாளா என்ன, வேற கிளாஸ்ல போட்டிருப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், போட்டிருந்தா கோடி புண்ணியம், இல்லை அப்படின்னா வச்சு செய்வாடா அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் கிளாஸ்க்குள்ளே போய் உக்காந்துட்டாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு கிளாஸ் மாறி இருக்குல்ல, அதனால அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் நீங்கள் ஹையாக போயிருக்கீங்கல்ல, அதனால் உங்களுக்கு வந்துட்டு எந்த கிளாஸ்க்கு போகிறது, எந்த கிளாஸ் எந்த செக்ஷன் அப்படிங்கிறது தெரியலை. அதுவும் இல்லாமல் இந்த அந்த செக்ஷன்லாம் இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் அந்த 1 மந்த் லீவில் வந்து ஸ்கூலில் கொஞ்சம் இனாக்ரேட் பண்ணிக்கிறாங்க, நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எல்லாத்துக்குமே வந்து போகிறாங்க. ஸோ நீங்களும் அதே மாதிரி தான் போகிறீங்க. போயிட்டு ஒரு வழியாக வந்து உங்களுக்கு பேட்ச்லாம் கொடுத்துருப்பாங்க, ஐடியெல்லாம் கொடுத்துருப்பாங்களே. ஸோ அந்த ஐடியில் பார்க்குறீங்க ஒரு கிளாஸ் போட்டிருக்கு. ஸோ அந்த கிளாஸ் தான் நீங்கள் போகிற கிளாஸ் அப்படிங்கிறது தேடிட்டே போயிட்டுருக்கீங்க. ஃபைனலாக லாஸ்ட்டில் ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ அதாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் போகிறீங்க. போயிட்டு அதே மாதிரி உட்காந்து பார்க்குறீங்க. தட் மீன்ஸ் அந்த கிளாஸ்க்குள்ளே போய் உட்காந்து பார்க்குறீங்க. அந்த போர்டிலலாம் வந்துட்டு உங்கள் ஐடியில் இருக்கிற அந்த கிளாஸ் நேம் தான் போட்டிருக்குது, இந்த செக்ஷன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த செக்ஷன் தான் போட்டிருக்கு. சரி, ஓகேடா, கரெக்டாக வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி வாடா அப்படின்ட்டு உட்காருங்க. ஏன்னா ரொம்ப தூரம் நடந்துருப்பீங்க, இது எங்கே இருக்குன்னு தெரியாமல் ஒரு ஸ்கூலே ஃபுல்லாக ஒரு சுற்றி இருப்பீங்க. அதனால் களைச்சு போயிட்டு வந்து உட்காருங்க. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு தெரியாது அவங்க 2 பேரும் இதே கிளாஸில் தான் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறது. நீங்கள் ஃப்ரண்ட் டெஸ்கில் போய் உட்காந்துருப்பீங்க, அவங்க 2 பேரும் பேக் டெஸ்கில் உட்காந்துருப்பாங்க. உங்களுக்கு வந்துட்டு அது தெரியலை இன்னும். ஸோ கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது, ஃபஸ்ட்டு ஹவரு. ஸோ எல்லோரும் கிளாஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. நல்லா தான் எல்லோரும் கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, டீச்சர்ஸ் எல்லாமே. எல்லா பிள்ளைங்களும் நல்லா தான் படிக்கிறாங்க. ஸோ எல்லாமே நல்லா தான் போகுது. ஆனால் இதே மாதிரி ஒரு வாரம் போயிடுது. ஒரு டீச்சர் கூட நியூவாக வந்திருக்கிறீங்களா, ஸோ எல்லாத்து பேர் சொல்லுங்கள், அந்த மாதிரி இன்ட்ரோவே கேட்கவே கிடையாது. ஸோ அது வரைக்கும் வந்துட்டு ஜேகேவும் டேவும் தப்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு நேம் கேட்டால் தான் மாட்டிக்குவாங்களே அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் யாரும் நேம் சொல்லி கேட்கலடா, கேட்காத வரைக்கும் நல்லதுடா, அவளுக்கு இன்னுமே நம்ம இங்கே தான் இருக்கிறோங்கிறது தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் எந்திரிச்சு வெளில போக வரைக்கும் அவங்க வந்துட்டு வெளியவே போக மாட்டாங்க. நீங்கள் உள்ளே வரத்துக்கு முன்னாடி அவங்கள வந்து உட்காந்துக்குவாங்க. ஸோ இது மாதிரி தான் ஃப்ராட் வேலை பண்ணிட்டு இருக்காங்க 2 பேருமே. அதுவும் லாஸ்ட் டெஸ்கில் உட்காந்துட்டு என் நேரம் சேட்டை தான், ஸ்நாக்ஸ் வச்சுட்டு சாப்பிட்றது தான், அதுவும் செம்ம சேட்டை பண்ணுறாங்க. அதுவும் மேக்ஸ் பீரியட் மட்டும் விழுந்து படிப்பாங்க. ஆனால் அது மட்டும் அவங்களுக்கு மண்டையிலே ஏறாது. இப்படியே 1 வீக்கும் போயிடுது. அதாவது ஒரு சாட்டர்டே சண்டே லீவும் முடியுது. நீங்களும் வந்துட்டு அவங்க 2 பேர் கூட தான் ஸ்கூல் போகிறீங்க. கேட்குறீங்க எப்படி நீங்கள் ஃபெயில் தான் தெரியும், எந்த கிளாஸ் எந்த செக்ஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆனால் அவங்க 2 பேர் வாயே திறக்கல, வேறு ஏதோ ஒரு செக்ஷன் சொல்கிறாங்க. நீங்கள் லாஸ்ட்டாக இருப்பீங்க, அவங்க வந்துட்டு சென்டரில் ஏதோ ஒரு கிளாஸ் சொல்கிறாங்க. சரி, ஓகே, எப்படியும் வந்துட்டு இந்த வருஷம் நீ ஃபெயிலாக போகிற, அதுவும் இல்லாமல் உன்னோட சேர்ந்து அவனும் சேர்த்து ஃபெயிலாக்க போகிற அப்படிங்கிற மாதிரி மரியாதை இல்லாமல் தேவை சொல்லுவோம். உனக்கு அண்ணா. ஸோ இப்படியே
1 வீக் போகுது, சாட்டர்டே சண்டே லீவும் வருது. ஸோ சாட்டர்டே சண்டே 2 பேரும் செம்ம ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறாங்க, டேவும் ஜேகேவும். ஏன்னா செம்ம ஃப்ரெண்ட் ஆச்சுல்லாங்க. அதனால நீங்கள் வந்துட்டு வீட்டில் உட்காந்து எழுதுறீங்க, படின்னு படிக்கிறீங்க. அதுவும் வந்துட்டு உங்களுக்கு செம்ம காண்டாகுது. ஏன் அப்படின்னா நானும் வரேன்னு கேட்டிருப்பீங்க, ஆனால் ஆம்பளை பசங்க கூட உனக்கே ரெடி வேலை அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்துட்டு தலையிலே ஒரு அடி அடிச்சுட்டு போயிருப்பாரு. அந்த கடுப்பு வேறு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த ஸ்கூலில் 1 வீக் தான் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி, அதுக்குள்ளே இவ்வளோ ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி கையை உடஞ்சிட மாட்டிருக்குதுன்னு சுத்தணியில் கை வச்சு வச்சு ஒரு மாதிரி கைக்கு ஒரு மாதிரி எக்ஸசைஸ் கொடுத்து எழுதுறீங்க. நான் அந்த அளவுக்கு ஹோம்ஒர்க்லாம் இருக்குது. நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறமா அவங்களுக்கும் எழுதி கொடுக்கணும்னு வேறு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நான் எழுதியே கொடுக்க முடியாது, இன்றைக்கி என்னோடதே முடிக்க முடியாதாட்டிருக்கே அந்த மாதிரி யோசிக்கிறீங்க. அவங்களுக்கு எழுதி கொடுத்தா உங்களுக்கு வந்துட்டு சாக்லேட்டு, அப்புறமா கேக், அதுக்கப்புறமா காசெல்லாம் கொடுப்பாங்க 2 பேரும். அதனால நீங்கள் வந்துட்டு எழுதி கொடுப்பீங்க எப்போவுமே. ஆனால் இந்த தடவை உங்களாலேயே உங்களோட ஹோம்ஒர்க்கே எழுதி முடிக்கலையா? ஸோ வந்துட்டு இந்த சாக்லேட்டு, கேக்கு, காசுக்கெல்லாம் ஆசைப்பட்டு கையை உடச்சிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறீங்க. நீங்கள் இப்படி உட்காந்து எழுதிட்டு இருக்கீங்க. ஃபைனலாக அந்த 2 டே லீவும் போயிடுது. அடுத்த டே வந்துட்டு ஸ்கூல் போகிறீங்க. ஸ்கூல் போகிறப்ப எப்படின்னா நீங்கள் ஜேகே கூட தானே போவீங்க. ஸோ ஜேகே கூட போயிட்டுருப்பீங்க. டே வந்துட்டு ஒரு பாதியில் வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்துக்குவாங்க. ஏன்னா வந்துட்டு உங்கள் வீடு வந்துட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கும். நீங்கள் பாதி தூரம் வரும்போது டேவும் வந்துட்டு அவரோட வீட்டிலேருந்து உங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்குவாரா. ஸோ அந்த மாதிரி தான் எப்பவுமே ஸ்கூல் போவீங்க. உங்களுக்கு வந்துட்டு டே ரொம்ப பிடிக்கும். ஆனால் எப்படின்னா ஜேகே வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருப்பாரா. அதனால வந்துட்டு ரொம்பவே ஜேகே வந்துட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லவும் உங்களுக்கு கோவம் தான் வரும். ஏன் அப்படின்னா விட்டு கொடுத்தே பேச மாட்டார், எப்போ பார்த்தாலும் டே கூடயே சுற்றிட்டு இருப்பாரு, உங்களுக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டார். இந்த மாதிரி உங்கள் கூட எங்கேயுமே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு செம்மையாக போர் அடிக்கும். 2 பேர் மட்டும் சுற்றுவாங்களா. அதனால வந்துட்டு ஒரு மாதிரி பொசசிவ்ல வந்துட்டு உங்களுக்கு டே மேலே கோவமாக இருக்கும். ஆனால் லைட்டாக பிடிக்கும். ஸோ நீங்கள் ஸ்கூல் போகிறப்போ வந்துட்டு எப்படியும் வந்துட்டு இந்த வருஷம் ஃபெயில் தான் ஆயிருக்கீங்க. ஆனால் எந்த கிளாஸ்லேயே எனக்கு தெரியலையே, எந்த செக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. 2 பேரும் வாயை திறக்கலையே, அதெல்லாம் உனக்கு எதுக்கு, தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிற, வாய் மூடிட்டு வா அப்படிங்கிற மாதிரி வரீங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு சரி போடா அப்படிங்கிற மாதிரி 3 பேர் போயிட்டுருக்கீங்க. ஜேகே வந்துட்டு போக போக உங்களை வந்துட்டு பாதியில் கழட்டி விட்டுறாரு. கழட்டி விட்டுட்டு டே கூட்டிகிட்டு ஓடிடுறாரு. டே மாடா வச்சா போயிடலாம், இவன் வந்துட்டு கேள்வி கேட்குறா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நீங்கள் நிறுத்தாமல் அந்த கிளாஸா, இந்த கிளாஸா, இந்த செக்ஷனா, அந்த செக்ஷனான்னு கேட்டுகிட்டே இருக்கிறீங்களா. 2 பேரும் உங்களை விட்டுட்டு ஓடிடுறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு போயிட்டீங்களா, எனக்கு என்ன தடமாடா தெரியாத மாதிரி போயிட்டுருக்கீங்க. ஆனால் வந்துட்டு அவங்க குறுக்கு தடத்துலலாம் போயிட்டு உங்களுக்கு முன்னே கிளாஸில் போய் உட்காரணும்ல, அதனால தான் குறுக்கு தடத்துலலாம் பிடிச்சி ஓடி மூச்சு இறக்க வந்துட்டு ஓடுறாங்க. ஸோ ஓடி போய் கிளாஸில் உட்காந்துறாங்க. லாஸ்ட்டு நீங்களும் வந்துட்டு போயிட்டு ஒரு வழியாக அவங்களோட கிளாஸில் உட்காந்துக்கிறீங்க. ஆனால் இப்போ தான் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்டாஃப் நியூவாக வராங்க. இது வரைக்கும் ஓல்டு ஸ்டாஃப் தான் இருப்பாங்க. ஸோ ஒரு 1 வீக் கழிச்சு ஒரு புது ஸ்டாஃப் வராங்க, டீச்சர் வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்துட்டு இன்ட்ரோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்க அப்படி கேட்டதும் இங்கே வந்து ஜேகேக்கு பக்குன்னு ஆயிடுது. ஐயோ நான் இந்த கிளாஸ் தான் அவளுக்கு தெரிஞ்சிருமே, இன்னைக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டே இருக்கிறாரு. வந்துட்டு விடுடா பார்த்துக்கலாம், அவள் கிடக்குறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவள் கிடக்குறாளா, எனக்கு தானே அசிங்கம், உனக்கு என்னடா அசிங்கம், இங்கேயும் உங்ககிட்ட அசிங்கப்படணும், அங்கேயும் போயிட்டு அவகிட்ட தான் அசிங்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஜேகே புலம்புறாரு. அதே மாதிரி வந்துட்டு லைனாக எல்லாரும் நேம் சொல்லிட்டே வராங்க. நீங்களும் உங்களோட நேம் சொல்லிகிட்டே வரீங்க டீச்சர்கிட்ட. ஸோ இப்படி எல்லாரும் நேம்லாம் சொல்லி முடிச்சு லாஸ்ட்டு டெஸ்கில் லாஸ்ட்டு கார்னரில் வந்துட்டு இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த டீச்சரும் வந்துட்டு அந்த லாஸ்ட் 2 பேர் ஏன் எந்திரிச்சு சொல்லவே இல்லை, நேம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி லைட்டாக தான் கேட்குறாங்க. ஆனால் 2 பேரும் எந்திரிக்கிற மாதிரியே இல்லை. ஸோ டீச்சர் வந்துட்டு யார் அது, நீங்கள் எந்திரிக்கவே மாட்டேங்கிறீங்க, ஏஞ்சி நேம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி குனிஞ்சிட்டே 2 பேர் இருக்காங்க. அதனால ஒரு வேளை ஷையாக இது ஃபீல் பண்ணுறீங்களா, கிளாஸ்க்கு புதுசா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. 2 பேரும் தலையை மட்டும் ஆட்டுறாங்க. அதனால வந்துட்டு சரி ஓகே உட்காந்துட்டே நேம் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க அந்த டீச்சர். அவங்க 2 பேரும் வாயவே திறக்கல. அதனால அவங்களுக்கு ஒரு மாதிரி சிரிப்பும் வருது, கோவமும் வருது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிட்ட போய் நின்றுட்டு எந்திரா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜேகே முதல்ல எழுந்திரிக்கிறாரு. அப்போதான் நீங்கள் பார்க்குறீங்க யாரா அந்த 2 பிரகஸ்பதின்னு பார்த்தா இவங்க 2 பேர். அடே நீங்க யாரா இருக்கீங்க 2 பேரும், ஒரு வாரமாக நான் கவனிக்காமல் விட்டுட்டேனே, அதனால தான் என்னை கழட்டி விட்டு ஓடுறீங்களா நீங்கள், இருங்கடா உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. ஸோ மனசுலேயே நினச்சிட்டு செம சிரிப்பு உங்களுக்கு அவங்க 2 பேர்த்தையும் பார்த்ததும். நீங்கள் இப்படி விழுந்து சிரிக்கிறத 2 பேருமே பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு ஒரே அசிங்கமாக போச்சு. டேக்கு என்னமோ புதுசாக இப்போ தான் ரொம்ப அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு சிரிச்சிட்டே இருக்கீங்களா, அதனால
ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு ஒரு மாதிரி மெதுவாக 2 பேரும் நேம் சொல்லிட்டு உட்காந்துக்கிறாங்க. இத்தனை நாள் காப்பாற்றி வச்ச மானம் இன்னைக்கு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. சொல்லப்போனால் அந்த டீச்சர் மேலே இவங்க 2 பேருக்கு செம கோவம் வேறு. சப்ஜெக்டே இனிமேல் நான் படிக்க மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்னடா சப்ஜெக்ட்னு பார்த்தா மேக்ஸு. ஐயோ படிக்கலன்னா அடுத்த வருஷம் இங்கே தான்டா உட்காந்து வாயை மூடிட்டு படிச்சுக்கலாண்டா அப்படிங்கிற மாதிரி 2 பேர் சொல்கிறாங்க. இதே மாதிரி வந்துட்டு ஒரு 1 வீக் மறுபடியும் போகுது. நீங்கள் நல்லா வச்சு செய்கிறீங்க கிளாஸில். அதுவும் எப்படின்னா அவங்களோட டெஸ்க்லேயே போய் உட்காந்துக்கிறீங்க. போய் உட்காந்துக்கிட்டு அப்புறம் எதுக்கு டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் கை தூக்கிட்டு இவன் சொல்கிறானாம்மா அவன் சொல்கிறானாம்மான்னு அவங்களே கோர்த்து விடுறீங்க. அவங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. டீச்சரும் வந்துட்டு எந்திரிச்சு சொல்கிறா, ஏன் நீ கை தூக்க மாட்டியோ அப்படிங்கிற மாதிரி 2 பேர்த்தையும் மாற்றி திட்டிகிட்டே இருக்கிறாங்க. இப்படியே தான் போயிட்டே இருக்குது ஸ்கூலும். உங்களுக்கு செம ஃபன்னாக இருக்குது, அவங்களுக்கு செம காண்டாக இருக்குது. ஸோ ஒரு 2 வீக்ஸ் போனதுக்கப்புறமா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாமே கொஞ்சம் படிக்க மாட்டாங்கல்ல. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு குரூப் பிரித்து கொடுக்குறாங்க. அந்த குரூப் எப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1 hour வந்துட்டு சொல்லிக் கொடுக்கணும். அங்கேயே ஸ்கூல்லேயே ஸ்டே பண்ணி சொல்லிக் கொடுக்கறனாலும் சொல்லிக் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் வீட்டில் வச்சு சொல்லிக் கொடுக்கறனாலும் சொல்லிக் கொடுக்கலாம். அந்த மாதிரி இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் கொடுப்பாங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அப்போ தான் ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் வில்லிங்காக செய்வாங்க அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா மார்க் தருவாங்க. அதனால் நீங்களும் வந்துட்டு ஓகே சொல்கிறீங்க. ஜேகேக்கு வந்துட்டு ஒரு பையன் பேர் சொல்கிறாங்க குரூப் லீடராக. ஜேகேக்கு ஆகுது, மச்சான் அவனை எனக்கு பிடிக்காதுடா அப்படிங்கிற மாதிரி வியூ பார்த்து சொல்லவும், நீ வந்துட்டு உன்னை என்ன அவனை கல்யாணமாடா பண்ணிக்க சொல்கிறாங்க, போடா போய் படிச்சுட்டு வாடா கருமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாரு. ஐயோ இனி எனக்கு யாருக்கு ஒன்றும் தலையில் கட்டுவாங்களோ தெரியலையேங்கிற மாதிரி முடிச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ அதாவது வீக் வந்துட்டு உங்களோட பேர் தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் டக்குன்னு ஓடி போயிட்டு நான் சொல்லிக் கொடுக்கவா அந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் கேட்குறதே அழகாக க்யூட்டாக இருக்கா. ஸோ வியூ வந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் வந்துட்டு அவர் அந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது, உங்கள் மேலே க்ரஷ் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஃப்ரெண்டோட தங்கச்சி அப்படி தான் பார்ப்பாரு. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே டே ரொம்ப பிடிக்குமா, இனிமேல் சுற்றியே இருப்பா, உங்களுக்கு வந்துட்டு டேனா ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் அப்படி லைட்டாக சட்டிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி குரூப் பிரித்து விட்டாங்களா, அதனால் நீங்கள் வந்துட்டு ஸ்கூல்லேயே நான் சொல்லிக் கொடுக்குறேன் அந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸ்கூல்லேயே வந்துட்டு கொஞ்சம் அங்கேயே ஸ்டே பண்ணி சொல்லிக் கொடுக்குற மாதிரி அலோகேட்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க ஸ்கூல்லேயே. அதனால நீங்கள் அங்கேயே சொல்லிக் கொடுப்பீங்க. ஜேகே மட்டும் டெய்லி புலம்பிட்டே இருப்பாங்க, எனக்கு அவனை பிடிக்கல அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பையன் ரொம்ப ஓவராக பண்ணுவான். அதனால ஜேகேக்கு சுத்தமாக பிடிக்காது. நீங்கள் வந்துட்டு அழகாக க்யூட்டாக சொல்லிக் கொடுப்பீங்களா, அதனால இருந்துட்டு ஆனால் எனக்கு இந்த பிரச்சனையே இல்லை மச்சி, நான் வந்துட்டு ஜாலியாக இருக்கேன் அந்த மாதிரி சொல்லவும், என் தங்கச்சிடா என்னடா பேசுகிறேன் அப்படின்னு ஜேகே கத்துவாரா. டீச்சி என்னடா இப்படி பேசுகிற நீ. அவள் வந்துட்டு ஒரு 2 சம் சொல்லி கொடுப்பான். நான் வந்துட்டு அதை எழுதி காட்டினா அப்படியே என்னை கண்டுக்க மாட்டேன். அவ்வளோதான், நான் எழுதி காட்டிட்டே போதும், என்னை விட்டாரா தெரியுமா, இதுக்காகவே நான் உட்காந்து நல்லா படிக்கிறேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இவன் இவ்வளோ நல்லா சொல்லி கொடுப்பாளா என்ன, அவ்வளோ நல்லவளா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜேகே யோசிக்கிறாங்க. ஸோ ஜேகேவும் வந்துட்டு பேசாமல் நானும் என் தங்கச்சிக்கிட்டே படிச்சிருக்கலாம், என்ன மானம் தான் போயிருக்கும், பட் நல்லா படிப்பாவது வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், வேணா நீ மாற்றிக்க குரூப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே நான் கேட்டு பார்க்குறேன், ஆனால் அவள் கொஞ்சம் சீன் போடுவாளே, சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜேகே சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த பையன் வந்துட்டு வா படிக்கலான்னு கூப்பிட்றானா, என் தலை எழுத்துடா உங்க கூட இருக்கிறேன் பார்த்தியா, எல்லா பசங்களுக்கும் பிள்ளைங்களை விட்டுருக்காங்க, எனக்கு மட்டும் வந்து வாட்சிருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போயிருப்பாரு ஜேகே. ஏன்னா எல்லா பசங்களுக்கும், அதாவது படிக்காத பசங்க எல்லாரும் இல்லை படிக்காத பொண்ணுங்க அந்த மாதிரி இருக்கிறாங்களோ, ஸோ எல்லாத்தையும் ஒரு பாய் ஒரு கேர்ள் இந்த மாதிரி வந்தீங்கன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் சீக்கிரம் படித்து முடிச்சுட்டு போயிடலாம்ல, ரொம்ப நேரம் வந்துட்டு அதே வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தாட்டில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜேகேக்கு மட்டும் வேறு வழி இல்லாமல் அந்த பையனை விட்டுருப்பாங்களா. ஜேகேக்கு செம்ம கடுப்பாகுது, என்னடா என் நிலைமை அப்படிங்கிற மாதிரி. அவன் வேற ஜேகே இந்த செம்ம போடுவா அப்படிங்கிற மாதிரி கத்திகிட்டே இருப்பான். சரி தூ போய் தொலைகிறேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுவார் ஜேகே. அப்படி போகிறப்ப டே மாமா நல்லா படிடா, நானும் எப்படியாவது படிக்கிறேன், இந்த வருஷம் பாஸ் ஆகிடலாம், இல்லைனா இன்னொரு வருஷம் இங்கே உட்கார முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவார் ஜேகே. ஸோ ஜேகே அப்படி சொல்லிட்டு அந்த பக்கம் போனதும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டேக்கிட்ட டே மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. டேக்கு செம்மையாக ஷாக் ஆகுது, எது மாமாவா அப்படிங்கிற மாதிரி பேனு பார்க்குறாரு. நீங்கள் வந்துட்டு மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களா. ஸோ டே மறுபடியும் எனக்கு என்னடா ஆச்சு, ஏன்னா இப்படி கூப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி இன்னுமே வந்துட்டு ஷாக்காகவே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, திட்டவும் முடியல, அவரால் எதுவும் பேசாமல் இருக்க முடியல, பேசவும் முடியல, ஒரு மாதிரி இருக்குது. புதுசாக வந்துட்டு மாமான்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும், அதனால வந்துட்டு திருத்தன்னு முழிக்கிறாரு. இல்லை நீ ஏன் அப்படி கூப்பிட்ற, என்ன அப்படி கூப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீங்கள் கேஷுவலாக சொல்கிறீங்க. இப்போ என் அண்ணா வந்துட்டு என் அண்ணாவுக்கு யாரெல்லாம் என்னென்னலாம் ஆகுறாங்களோ அவங்க தான் எனக்கும் அதெல்லாம் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி வளர்றீங்க.
ஸோ வந்துட்டு இப்போவுமே டேக்கு புரியல. இல்லை நீ என்ன சொல்கிறேன்னு புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு இல்லை என் அம்மா வந்து என் அண்ணா, அதாவது என் அண்ணா என் அம்மாவை அம்மான்னு கூப்பிட்டா நானும் அம்மான்னு கூப்பிடுவேன். என் அண்ணா வந்துட்டு யாரையாவது ஃப்ரெண்டாக நினச்சா நானும் ஃப்ரெண்டாக தான் நினைப்பேன். இப்போ என் அண்ணா உன்னை வந்துட்டு மாமான்னு சொல்கிறதுனால நானும் உன்னை மாமாவாக தான் நினைப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா? ஸோ வந்துட்டு டேக்கு சிரிப்பும் வருது, ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. ஏன்னா அவருக்கு இது வரைக்கும் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இருந்திருக்காது. ஆனால் உங்களுக்கு ஃபுல் ஃபீலிங்ஸ் இருக்கா அது அவருக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் அவருக்கு எந்த ஃபீலிங்ஸ் இல்லைங்காட்டிக்கும் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. அந்த இடத்துல அவர் என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாரு. நீங்கள் வேறு ஒவ்வொரு வார்த்தையும் வார்த்தைக்கு வார்த்தை டே இருக்கீங்களா? அவருக்கு வந்துட்டு எப்படி அந்த இடத்துல படிக்கவும் முடியல, உட்காரவும் முடியல, பேசாமல் ஓடிடலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் விடாமல் அப்படியே சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ அந்த டேவும் போயிடுது. அதுக்கு அடுத்த நாள் வருது. நெக்ஸ்ட் டேவும் அந்த ஸ்கூல்லாம் முடிஞ்சுட்டு எக்ஸ்ட்ரா கிளாஸ்க்கு வந்துட்டு சொல்லிக் கொடுக்க போவீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கிளாஸ்க்குள்ளேயே வந்துட்டு டே மாமாவா போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லவும் ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி திரும்பி பார்க்குறாரு. என்னடி சொன்ன அப்படின்னு உங்ககிட்ட பேசியாக வரவும் டே மாமா வா போகலாம் அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாவமாக சொல்கிறீங்களா? இந்த மாதிரி பாவமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நீங்கள் குழந்த மாதிரி பேசுகிறீங்களா? அதனால அவரால் உங்களை அடிக்கவும் உங்களை திட்டவும் முடியல. அவன் எதுக்கு நீ மாமான்னு கூப்பிடுற அப்படிங்கிற மாதிரி ஜேகே சம கோவத்தில் உங்களை கேட்க இங்கே வந்து டேக்கு சம பயமாக இருக்குது. ஐயோ இவன் என்ன ஏதாவது தப்பாக நினச்சிடுவானோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நீங்கள் கூலாக சொல்கிறீங்க, நீ வந்துட்டு அம்மாவை அம்மான்னு கூப்பிடுற, நானும் அம்மான்னு கூப்பிடுறேன். நீ உன்னோட ஃப்ரெண்டுன்னு நினச்சா நானும் அப்படி தானே நினைக்கிறேன். அப்போ உன் அம்மா எனக்கு அம்மா, உன் அப்பா எனக்கு அப்பானா, உன் மாமா எனக்கு மாமா தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். மாமாவா என்னடி பேசிகிட்டு இருக்கேன்னா, நீ தானே நேற்று டேவை வந்துட்டு மாமான்னு சொல்லிட்டு போனேன், அதனால நேற்று இருந்து நானும் டே மாமான்னு கூப்பிட்றேன், இது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லவும் ஜேகேக்கே சிரிப்பும் வருது, கோவம் வருது. இங்கே பாரு விளையாட்டுத்தனம் பண்ணாத, அந்த மாதிரிலாம் கூப்பிடக்கூடாது, ஜஸ்ட் பேர் சொல்லி கூப்பிடலன்னா அண்ணான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உங்களுக்கு கோவம் வருது. பேரும் சொல்ல மாட்டேன், அண்ணான்னு சொல்ல மாட்டேன், மாமா தான் சொல்லுவேன், எனக்கு என்னமோ இது பிடிச்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி வெக்கப்படுறீங்க. ஸோ டே இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கும் ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஆனாலும் இல்லை ஃப்ரெண்டோட தங்கச்சி நம்ம வந்துட்டு தங்கச்சியாக தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதனால் அவரு கொஞ்சம் விலகி போகிறாரு. ஆனால் நீங்கள் விடுற மாதிரி இல்லை. அந்த இயரும் போயிடுது, 1 வருஷமே ஆயிடுது. இன்னுமே நீங்கள் வந்துட்டு டேமாமான்னு தான் தெரியுறீங்க. உங்களை வந்துட்டு 2 பேர்த்தால அவங்க கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சா? ஸோ ஒரு மாதிரி கூப்பிட்டு ஷை ஆகுது, வெக்கப்படுறது, ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு சில டைம் வந்துட்டு க்யூட்டாக தெரிஞ்சாலும் ஜேகேக்கு கோபமும் வருது. இருந்தாலும் என்னடா பண்ணுறது, நம்ம இவ்வளோ திட்டு போய் அமைதியாக நினச்சிட்டேன், என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி அமைதியாக இருக்கிறாரு. ஆனால் வந்துட்டு டேக்கு உங்களை கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா நீங்கள் டெய்லி சொல்லி கொடுக்குறதாகட்டும், அழகாக க்யூட்டாக பேசுகிறீங்களா? ஸோ எல்லாமே பிடிக்குது. இப்போ தான் வந்துட்டு உங்கள் கூட வந்துட்டு அடிக்கடி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாருல்ல. என்னதான் இவ்வளோ வருஷம் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாலுமே ஃப்ரெண்டாக, அதாவது ஜேகேக்கு ஃப்ரெண்டாக வந்துட்டு போயிட்டு இருந்தாலும் உங்களை பற்றி அந்த அளவுக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்காது. என்ன யாரும் சண்டை போட்டுட்டு இந்த மாதிரி 2 பேரும் சண்டை போட்டு தான் இருப்பீங்களா அவர் வரும்போதெல்லாம். அதனால ஏதோ அப்படி விட்டுருப்பாரு. ஆனால் இப்போ கூடவே இருக்கவும் ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் எப்படி என்னங்கிறது ஃபுல்லாகவே அவருக்கு தெரியுது, பிடிச்சும் இருக்குது. ஆனால் வந்துட்டு கொஞ்சம் விலகியே இருக்காரு. ஏன் அப்படின்னா ஜேகேவோட தங்கச்சி அப்படிங்கிறதுனால, அதாவது ஃப்ரெண்டோட தங்கச்சியை நம்மளும் தங்கச்சியாக தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அமைதியாகவே இருக்கிறாரு. எதுவுமே வாய் திறக்க மாட்டேங்கிறாரு. நீங்கள் கிட்டத்தட்ட ப்ரப்போஸ் பண்ணாத ஒன்று தான் குறை, மற்றபடி எல்லா விதத்துலேயும் தெரிவிச்சிட்டீங்க உங்களுக்கு வந்துட்டு டேவை பிடிச்சிருக்குன்னு. ஆனால் அவர் வந்துட்டு அது எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணல, தெரியாத மாதிரியே நடந்துக்கிறாரு. ஒரு 1 இயரும் போயிடுச்சு. எல்லாருமே வந்துட்டு அந்த கிளாஸ் முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ் போக ஆரம்பிச்சிட்டிங்க. ஃபைனலாக வந்துட்டு 2 பேரும் பாஸும் ஆகிட்டாங்க. அந்த பையன் போட்டு ஜேகேவை வறுத்து எடுத்துடுவான் போல். ஏன்னா வந்துட்டு பைபிள் அவ்வளோ மார்க் வாங்கியிருக்குது, கிட்டத்தட்ட 90 மார்க்குக்கு மேலே வாங்கியிருக்குது மேக்ஸில். ஏன்னா அந்தளவுக்கு அவன் சொல்லி கொடுத்துருக்கான் போல். அதே மாதிரி டேவும் வந்துட்டு 90 above தான் வாங்கியிருக்காங்க. நீங்களும் நல்லா சொல்லி கொடுத்துருக்கீங்க. எல்லோரும் வந்துட்டு 2 பேர்த்தையும் பாராட்டுறாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தால் பாஸ் ஆகிருப்பீங்கப்பான்னு இப்போ வந்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு தானே தெரியும் அவனுங்க ஏதாவது எழுதி பாஸ் ஆகி ஃபெயில் ஆகிட்டு அசிங்கம் தான் எழுதாமல் ஃபெயில் ஆகிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடுத்த கிளாஸும் போகிறீங்க, எல்லாருமே வந்துட்டு ஒரே கிளாஸ் தான் படிக்கிறீங்க. இன்னுமே வந்துட்டு உங்களோட பேச்சு எதுவுமே மாறவே இல்லை. டேக்கிட்ட வந்துட்டு டே மாமான்னு தான் பேசுகிறது, எல்லாமே இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஜேகேக்கு வந்துட்டு ஒரு கட்டத்தில் புரியுது, ஒரு வேளை எங்களுக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கா அவன் மேலே அப்படிங்கிற மாதிரி. அதனால் வந்துட்டு உங்ககிட்ட எதுவும் கேட்கல. பட் ஜேகே வந்துட்டு டேக்கிட்ட கேட்குறாங்க, டே மச்சான் உனக்கு ஏதாவது அந்த பிசாசு மேலே ஃபீலிங்ஸ் ஏதாவது இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஒரு மாதிரி அப்படி கேட்கவும் டேக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ நான் என்ன சொல்லுவேன்,
ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி இவன் ஏதாவது கோச்சிட்டா நான் என்ன பண்ணுறது, அது ரொம்ப பெரிய தப்பாயிருமே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே யோசிக்கிறாரு. அவர் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. ஜேகே வந்துட்டு, மச்சி தயவு செஞ்சு அவன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் வளர்த்திக்காதடா, ஒரு பிசாசுடா, என்னோட நல்ல தங்கமான ஃப்ரெண்டை கொண்டு போய் அந்த பேய்கிட்ட கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்படி புலம்பவும் வந்துட்டு, ஏன்டா இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆமாடா, அவன் வேணா உங்கள்கிட்ட க்யூட்டாக பேசுகிறா, அதெல்லாம் வச்சு நம்பிடாத. ஆனால் எப்படி தெரியுமா, இவன் சரியான பிசாசு, இவன் வீட்டில் எப்படி இருப்பா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டு டேக்கே ஒரு நிமிஷம் பயமாக்குது. நம்மக்கிட்ட எப்படி இருக்கிறா, என்ன அப்படியா இருக்கா வீட்டில் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வேணா வந்துட்டு உனக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையா சொல்லு அப்படிங்கிற மாதிரி நல்லா உடச்சி கேட்குறாரு ஜேகே. டேவும் வந்துட்டு, எனக்கு லைட்டாக அப்பப்போ ஃபீலிங்ஸ் வர மாதிரி இருக்குது, இன்னும் கண்ட்ரோல் பண்ணிக்கிற மச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கண்ட்ரோல் பண்ணிக்கிறா, வேறு வழி இல்லை, இல்லைன்னா நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், ஒரு 1 வீக் நீ வந்துட்டு எங்கள் வீட்டில் இருந்துப்பாரு, அதுக்கப்புறம் நீ அதை பற்றி நினைக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ எல்லாருமே வந்துட்டு உங்களோட வீட்டிலே தான் இருக்கிறாங்க. ஃபுல் டேவும் வந்துட்டு ஸ்கூல் போகிறது எல்லாமே உங்களோட வீட்டில் தான் டேவும் போயிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டிவி அங்கே இருக்கிறதுனால ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு விஷயத்தையும் பயங்கரமாக பார்த்து பார்த்து பண்ணுறீங்க. ஏதாவது அவரை கேர் பண்ணிக்கிறதாகட்டும், இல்லை வீட்டை பார்த்துக்கிறதாகட்டும், எல்லாம் புதுசாக இருக்குது. நீங்கள் பண்ணுறது பார்த்தா ஜேகேக்கும் புதுசாக இருக்குது, உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் புதுசாக இருக்குது. என்னடா இவளா இது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்படி ஜேகே சொல்கிறாங்க, அதே வச்சு இவளை நம்பாதடா, இவன் நடிக்கிறாடா, இவன் இப்படி இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேக்கு சிரிப்பாக வருது. என்னடா நீ என்னை கூட உன் வீட்டில் உட்கார வச்சுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நான் என் வீட்டுக்கே போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லைடா, இவன் எத்தனை நாளைக்கு நடிக்க முடியும், உங்களோட ஒரிஜினல் மூஞ்சி தெரிய வரைக்கும் நீ இங்கே தாண்டா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி டேவை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க. உங்களுக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, எத்தனை நாளைக்கு நடிக்க முடியும், அதனால் இதுதான் சாக்குன்ட்டு ஜேகே உங்களை ரொம்ப வம்பிழுக்கிறது, உங்களை வாயப்படுங்கிறது, இந்த மாதிரி நிறையா பண்ணுறாரு. ஆனாலும் வந்துட்டு நீங்கள் எல்லாத்துலேயும் அப்படி கண்ட்ரோலாக இருக்கீங்க. டே வந்துட்டு ஏதாவது தப்பாக எடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க, ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்கிறீங்க. சொல்லப்போனால் ஒரு மாதமே ஆகிருக்கும், இன்னுமே ஜேகே வந்து தேவை விடலை, இங்கேயே இரு, அவள் ஒரு நாளைக்கு சிக்குவா மச்சின்னு சொல்லிட்டு இருக்காரா. அவள் சிக்கிறாளே இல்லையோ, நான் சிக்கிறோன்னு இருக்குதுடா, எனக்கு ரொம்பவே அதிகம், அதாவது இதுக்கு முன்னாடி கூட லைட்டாக அப்போ ஃபீலிங்ஸ் வரும், ஆனால் இவன் இந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுடா, நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்லவும், இல்லை இதெல்லாம் நீ நம்பாத, அவளை நம்பாத அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் வந்து நீங்களும் நல்லாவே நடிக்கிறீங்க. கிட்டத்தட்ட நீங்கள் நடித்து உங்களோட கேரக்டரை அப்படியே வந்துட்டு அதே மாதிரி ரொம்ப அமைதியான பொண்ணாக சாந்தமாக மாறிடுது. அதனால் வந்துட்டு உங்களுக்கு இப்போ பழகிடுச்சா, அது ஒரு பெரிய விஷயமா தெரியல, நீங்கள் நார்மலாக அதே மாதிரி பழகிட்டீங்க. ஸோ இப்போ வந்து தேவ் சொல்லிட்டாரு, மச்சி என்னை தப்பாக மட்டும் எடுத்துக்காத, எனக்கு நிஜமாவே உன் தங்கச்சி மேலே ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குடா, என்னால் வந்துட்டு அதுலேருந்து வெளில வர முடியல, அவள் வந்துட்டு அழகா மாமான்னு கூப்பிட்றா, எனக்கு அது ஏன்னு தெரியல, அவள் அப்படி கூப்பிட்றப்ப ஏதோ பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இவளை கொண்டா சரியாக போயிடும், இவள் அப்படி கூப்பிட்டுதானா உனக்கு அந்த மாதிரி ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லப்போனால் ஜேகே சீரியஸாக எடுத்துக்கல, பட் அவர் வந்துட்டு விளையாட்டாக தான் பேசிகிட்டு இருப்பார், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த மாதிரியெல்லாம் கிடையாதா. ஸோ ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுவார். அதனால வந்துட்டு அவளை நம்பாதன்னு தலையால் அடிச்சுக்கிட்டு, கேட்டியா நீ, இனியும் தலையெழுத்து யாரால மாற்ற முடியும், போய் தலைநடா அப்படிங்கிற மாதிரி போயிடுறாரு. அதனால வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, பேசாமல் ப்ரப்போஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஆனால் வந்துட்டு எப்படிடா ப்ரப்போஸ் பண்ணுறது அதையும் யோசிக்கிறாரு. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்களும் வந்துட்டு ஒருவேளை நம்ம ப்ரப்போஸ் பண்ண அக்செப்ட் பண்ணுவானா மாட்டானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க, உங்களுக்கும் பயமாக இருக்குது. ஸோ 2 பேரும் இப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. ஆனால் 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு. ஜேகே வந்துட்டு புலம்பிகிட்டே இருக்கிறாரு, எனக்கு ஒரு விஷயம் நல்லதாக இருந்தாலும் இன்னொரு விஷயம் கெட்டதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. டேவ் வந்துட்டு ஏன்டா இப்படி சொல்கிறேன், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சீரியஸாக மூஞ்சி வச்சுட்டு கேட்குறாரு. உடனே ஜேகே, உன் மூஞ்சினையும் அவ்வளோ சீரியஸாலாம் வச்சுக்க வேண்டாம், நான் சொல்கிறது மட்டும் கேளு, என்னோட தங்கச்சிக்கு நல்ல பையனாக கிடச்சிட்டான், ஓகே, ஆனால் என்னோட ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒரு பிசாசு கிடச்சிருக்காளே அப்படிங்கிற மாதிரி நினச்சாதாண்டா எனக்கு சாகுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ எல்லோரும் வந்துட்டு இதெல்லாம் ஜேகே புலம்புறதை கேட்டுட்டு சிரிக்கிறாங்க கிளாஸ்லேயே. உங்களுக்கு செம கோவம் வருது, ஏன்னா கிளாஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குல்ல, நீங்கள் தான் 10 டைம் வந்துட்டு தெரியுவீங்களா, ஆனால் அதுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உன் அண்ணனே உன்னை இப்படி கழுவி ஊற்றுறானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு, யார் அண்ணன், என் அண்ணன் அப்படின்னா என்னோட ஒரு கிளாஸ் மேலே படிக்கணும், என் கூட படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லி காட்டவும், அப்படியா, அப்படின்னா உன் அண்ணனோட ஃப்ரெண்டும் உன்னோட ஒரு கிளாஸ் மேலே தானே படிக்கணும், ஏன் உன் கூட படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்கவும் நீங்கள் அமைதியாகிட்டீங்க. ஏன்னா வந்துட்டு வியை விட்டு கொடுத்து பேச முடியாதுல்ல, அதனால் ஜேகேனா ஈஸியாக விட்டுட்டு போயிடுவீங்க, ஆனால் டே வந்துட்டு அப்படி விட முடியாதுல்ல, அதனால் வந்துட்டு சரி ஓகே நான் அதை பற்றி பேச விடுங்க அந்த மாதிரி சொல்லிடுறீங்க.
ஸோ இதே மாதிரி ஒரு வழியாக அந்த ஸ்கூலே முடிஞ்சிருது. மொத்தமாக நீங்கள் ஸ்கூல் டேஸ் எல்லாமே ஹை ஸ்கூல்லே முடிச்சிட்டிங்க. இன்னுமே வந்துட்டு 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணிக்க கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு மாமா மாமான்னு கூப்பிடுறது, அதுக்கப்புறம் அவர் நல்லா கொஞ்சம் நல்லா உங்ககிட்ட பேசுறது, இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர இன்னும் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டது கிடையாது. 2 பேத்துக்கும் பிடிச்சிருக்குங்கிறது 2 பேத்துக்கும் தெரியுது. ஆனால் ஏதோ இன்னும் வந்துட்டு ப்ரப்போஸே பண்ணிக்கிற 2 பேருமே ஏதோ ஒரு தயக்கத்துலேயே இருந்திருப்பீங்க. ஸோ ஒரு வழியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த காலேஜ் லாஸ்ட் டே இருக்குல்ல, சாரி அந்த ஸ்கூல் லாஸ்ட் டே இருக்குல்ல, ஸோ அந்த லாஸ்ட் டே லாஸ்ட் எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட் ஹவர்லாம் முடிஞ்சுட்டு நீங்கள் வந்து ஜேகேவை நான் வந்துட்டு ஜேகே ஜேகே அப்படிங்கிற மாதிரி இழுக்கிறீங்க. ஜேகே வந்து முன்னாடி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை நீ வீட்டுக்கு போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் வீட்டுக்கு தான் போகிறேன், வேறங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் நான் அப்படின்னு சொல்கிறீங்க, நீ எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்கவும், நான் டே மாமா அப்படின்னு இழுக்கிறீங்க. எதே டே மாமாவா, அவனை எங்கடி கூட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை நான் இன்னும் எதுவும் சொல்லலை, நீ வீட்டுக்கு போயிடு, நானும் டேவும் வெளில போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை நானே இன்னும் அவர்கிட்ட சொல்லலை அப்படிங்கிறீங்க. எது அவரா அப்படின்னு ஜேகே கேட்க, ஆமாடா போடா அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு போயிடுறீங்க. ஸோ நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, டேரெக்டாக டே கிட்ட போயிட்டு, டே மாமா நம்ம டேட் போகலாமா அந்த மாதிரி கேட்டுறீங்க. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி திக்குங்குது, என்னடா போஸ்கிட்டா அப்படிங்கிற மாதிரி. அவர் வந்துட்டு சரி ஸ்கூல் வந்துட்டு லாஸ்ட்டு டே, அதனால் இப்போயே நம்ம ப்ரப்போஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. சரி ஓகே அப்படின்ட்டு 2 பேரும் போகிறீங்க. ஆனால் பாவம் இங்கே ஜேகே தான் தனியாக புலம்பிகிட்டே போயிட்டுருக்காரு. ஏன் அப்படின்னா, எப்போவுமே நீங்கள் 3 பேர் தான் வீட்டுக்கு போவீங்களா, சடனாக வந்துட்டு ஒரு நாள் மட்டும் தனியாக நீ மட்டும் போன்னு சொன்னால் எப்படி இருக்கும் மனுஷனுக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப தூரம் போகணும், ஸோ நடந்தே தான் போகணுமா, அதனால் செம்ம கடுப்பாகுது. இதுக்கு தான் பேசாமல் நாமளும் ஏதாவது ஒரு பிள்ளை உஷார் பண்ணியிருந்துருக்கலாம், இப்படி தனியாக நடக்க விட்டாங்களே, இவெல்லாம் ஒரு தங்கச்சியா அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டே போகிறாரு. ஸோ அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. நீங்களும் வந்துட்டு 2 பேரும் டேட் போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்கூலில் வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் நடந்தால் போயிட்டுருக்கீங்க. அப்படி நடந்து போயிட்டுருக்கிறப்போ சட்டுன்னு என்ன ஆகுது அப்படின்னா, லைட்டாக கொஞ்சம் சின்ன மவுண்டெயின் மாதிரி இருக்குது. குட்டி மவுண்டெயின் தான், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, சின்னது தான். ஆனால் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மாதிரி மழை பெஞ்சு ஈரமாக இருக்கும்ல, ஸோ அது மாதிரி ஹியூமிடாக இருக்கும்ல, ஸோ அதனால் அப்படியே சட்டுன்னு உங்களோட ஹீல்ஸ் வந்து வலிக்கி விட்டுடுது. நீங்கள் வந்துட்டு அந்த அன்றைக்கி ஹீல்ஸ் போட்டு போயிருப்பீங்க, ஆனால் நான் ஈவினிங் டேட்டில் போகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ப்ரிப்பேராக போயிருப்பீங்க. ஸோ உங்களோட ஹீல்ஸ் வந்துட்டு வலிக்கி விட்டுருது. ஸோ நீங்கள் என்ன ஆகுறீங்க அப்படின்னா, வலிக்கு அப்படியே அந்த சின்ன மவுண்டன் இருக்குதுல்ல, அதுலேருந்து லைட்டாக அப்படி ஒரு மாதிரி பரண்டு போயிட்டு ஒரு மரத்தில் இடிச்சுக்குது. ஸோ நீங்கள் மரத்தில் இடிச்சு அப்படி மயங்கிடுறீங்க. டேக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, செம பயமாக இருக்குது. டக்குன்னு ஃபோன் எடுத்து ஜேகேக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவர் வந்துட்டு உங்களை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாரு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு உங்களை அட்மிட் பண்ணிவிட்டு ஜேகேவும் வந்துடுறாங்க, உங்கள் பேரண்ட்ஸ்லாம் வந்துடுறாங்க. டேக்கு செம பயமாக இருக்குது, என்னாச்சோ தெரியலையே, அவன் வந்துட்டு பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தாடா அப்படிங்கிற மாதிரி டே வந்துட்டு அழ ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ ஜேகே வந்துட்டு ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, சரியாக போயிடும், அந்த பிசாசெல்லாம் சாகாதுடா, நம்மள தானே சாக வைப்பா, சும்மா அடிபட்டுருக்கும், சின்ன மரத்தில் தானே முட்டி இருக்குதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் அப்படி தான் நினச்சிருப்பாங்க, ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் இருக்குது, அதாவது உருண்டு போய் மரத்தில் இடிச்சிட்டா மயங்கிட்டா, மற்றபடி பெருசாக எதுவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஆனால் டாக்டர் வந்து வெளில என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு மெமரி கூட இல்லை, நீங்கள் வந்துட்டு நல்லா தான் இருக்கீங்க, உங்களை செக் பண்ணி பார்த்தா உங்கள் பேர் தெரியலைங்கிறீங்க, எதுவுமே தெரியலங்கிறீங்க, ஸோ உங்களுக்கு எதுவுமே மெமரியில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. எதுவும் மெமரியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அதாவது ஃபுல்லாக மெமரி லாஸ் ஆகிடுச்சு, மற்றபடி உங்களுக்கு பாடியில் இல்லை ஹெல்த்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஜஸ்ட் மெமரி லாஸ் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. இது வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா எதுவுமே ஆயிருக்காது, ஒரு சின்ன அடிதான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் எல்லாம் மறந்தே போச்சு அப்படிங்கவும் எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருக்குது. அதாவது எந்த அளவுக்குன்னா ஜஸ்ட்டு சரி ஓகே அவர் நல்லா தானே இருக்கா அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரவங்க கிட்ட வந்து பேசவும் நீங்கள் அவங்க யாரோ மாதிரி பார்ப்பீங்க பார்த்தீங்களா. எப்படின்னா ஜேகே வந்துட்டு பேசுகிறப்போ ஜேகேவே ஒரு மாதிரி புதுசாக பார்க்குறீங்க, யாரோ மாதிரி பேசுகிறீங்க. அது வந்துட்டு ஜேகேக்கு அப்போ தான் வந்துட்டு ரொம்பவே ஹர்ட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா வந்துட்டு எப்பவுமே சண்டை போட்டுட்டு விளையாடிட்டு ஏதாவது திட்டிகிட்டு இருக்கிற பொண்ணு வந்துட்டு சடனாக யார்கிட்டையோ பேசுகிற மாதிரி பேசவும் ஜேகேக்கு செம்மையாக ஹர்ட் ஆகுது. ஒரு மாதிரி அவரே அழுதுறாரு. ஸோ அழுதுட்டு வெளில போயிடுறாரு. அண்ட் உங்கள் மம்மி வந்து பேசுகிறாங்க, உங்களால் தாங்கவே முடியல, ஏன்னா கூப்பிட மாட்டேங்கிறீங்க, ரொம்பவே ஒரு மாதிரி பயந்து பேசுகிறீங்க. ஏன்னா வந்துட்டு எல்லாரும் உங்களை ஏமாத்துற மாதிரி இல்லை உங்களை ஏதோ பண்ணிட்ட மாதிரி அந்த மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகுது உங்களுக்கு.
தென் உங்கள் டேடி கூட வந்து பேசுகிறாரு, ஆனால் அவரையுமே உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரிய மாட்டேங்குது. அண்ட் டேவும் வந்து பேசுகிறாரு, ஆனால் டேவும் உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு யாரையுமே தெரியல. எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. டேவும் வந்துட்டு உங்கள் வீட்டிலே தான் இருந்திருப்பாரு இல்லையா எப்பவுமே. ஸோ எல்லோரும் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. ஆனால் நீங்கள் போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்க, ஒரு மாதிரி சண்டை போடுறீங்க, ஒரு மாதிரி வியர்டாக பண்ணுறீங்க, ரொம்பவே ஹார்ஷாக நடந்துக்கிறீங்க எல்லாத்துக்கிட்டையும். ஏன் அப்படின்னா அவங்க எல்லோரும் ஏதோ உங்களை வந்துட்டு ஏமாற்றி ஏதாவது உங்களை ஏமாற்றி கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டீங்களா? ஸோ உங்களுக்கு யாரையும் ஞாபகம் இல்லாதனால ஒரு சொந்த ஃபேமிலியே ஏதோ கடத்தல் கும்பல் மாதிரி பார்க்குறீங்க. அதனால ரொம்ப பயப்படுறீங்க. அதுவும் ஜேகேவையெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஒரு வில்ல மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஜேகேக்கு வந்துட்டு கோவமும் வருது, பாவமாகவும் இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது. அவருக்கு எப்படி சொல்கிறதே தெரியல. ஏன்னா சொந்த அண்ணனே நீ வில்ல மாதிரி பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே வந்துட்டு ஒரு 1 வீக் போகுது, 2 வீக் போகுது, நீங்கள் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. எல்லாத்துக்கும் வந்துட்டு பழகிடுச்சு, இவன் வந்துட்டு இப்படி தான் இருப்பா போல் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி வந்துட்டு எப்படின்னா டேக் வந்துட்டு அந்த மாதிரி இல்லை. ஏன்னா வந்து நீங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வருஷமாக வந்துட்டு ப்ரப்போஸ் தான் பண்ணியிருக்க மாட்டீங்களே தவிர ரொம்பவே லவ் பண்ணியிருந்துருப்பீங்க 2 பேருமே. ஆனால் டக்குன்னு நீங்கள் டேக்கிட்டையும் வேறு யாரோ மாதிரி பேசவும் அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்குது. அவரால் அங்கே இருக்கவே முடியலை. சாமி இங்கேருந்து போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் வந்துட்டு மற்ற எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஹார்ஷாக பேசுவீங்க, அம்மா அப்பா கிட்ட கூட ஹார்ஷாக தான் பேசுவீங்க. ஆனால் டே வந்து பேசினா மட்டும் ஒரு மாதிரி பொலைட்டாக பேசுவீங்க, என்ன ஏதுன்னு காது கொடுத்து கேட்பீங்க. வேறு யார் பேசினாலும் சண்டைக்கு தான் போங்க. ஸோ டே கிட்ட மட்டும் கொஞ்சம் பொலைட்டாக நடந்துப்பீங்க. அதனால வந்துட்டு எல்லாரும் நீ மட்டும்தான் அவகிட்ட பேசுறது வந்துட்டு அவளுக்கு புரியுதா இல்லை என்னன்னு தெரியல, அவள் வந்து உங்ககிட்ட மட்டும்தான் ஒழுங்காக பேசுகிறா, அதனால நீ வந்துட்டு கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோ, எப்பவுமே நாங்கள் இல்லைனாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு ஃபாரின் போயிடுவாங்க, அவங்க அடிக்கடி இந்த மாதிரி ஒர்க்கு ட்ரிப் போயிடுவாங்க. ஸோ ஜேகேவும் வந்துட்டு இந்த ஸ்டடீஸ்லாம் முடிச்சிட்டதால வெளியவே அதாவது ஃபாரினில் காலேஜ் சேர்த்திடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜேகே வந்துட்டு இல்லை, அவங்க நான் விட்டுனாலும் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கிட்டே வந்துட்டு இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு உன்னோட ஸ்டடீஸை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ உன்னோட ஸ்டடீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் டேக் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவருக்கு வந்துட்டு பேரண்ட்ஸ் யாரும் வந்துருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு மேலே படிக்கணும் அப்படின்னா அந்தளவுக்கு பேமெண்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ ஸ்கூல் முன்னால் மேனேஜ் பண்ணிட்டாரு, பட் காலேஜெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இல்லை நான் வந்துட்டு மேலே படிக்கிற ஐடியாவில் நான் ஜாப் போகலான்னு இருக்கேன், ஸோ நீ போய் படி, நான் வந்துட்டு பாப்பா பார்த்துக்கிறேன், தங்கச்சி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ வீட்லேயே வந்துட்டு எல்லாருமே எல்லோரும் ஒன்றா தானே பழகிருப்பீங்க. ஸோ ஒரே வீட்டில் தானே இருந்திருப்பீங்க. ஸோ டேக்கிட்ட விட்டுட்டு போகிறதுல யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சொல்லப்போனால் கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்குது எல்லாத்துக்கும். ஓகே அவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் இல்லாமல் உங்கள் 2 பேர்த்துக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு 2 பேர்த்தையும் பிடிச்சிருந்துச்சுல, அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லோரும் வந்துட்டு இப்போ டேக்காக தான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் டேக்கிட்ட கூட யாரோ மாதிரி பேசவும் அவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது இல்லை. ஸோ உங்ககிட்ட பேசி முடிக்க வரைக்கும் நல்லா தான் பேசுவார். வெளில வந்துட்டு ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துக்குவார். ஏன்னா இன்னுமே அவளுக்கு என்ன யாருக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி. ஜேகேவும் ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஃபாரின் போயிட்டாரு. ஸோ உங்களோட பேரண்ட்ஸும் வந்து அந்த ஒர்க் ட்ரிப் இருக்குல்ல, ஸோ அதை அப்படியே வெளில போனவங்க அங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா அவங்களோட ஆஃபீஸ் இருக்குல்ல, அதனால அந்த ஆஃபீஸை விட்டுட்டு வர முடியாது. அந்த ஷேர் ஹோல்டர்லாம் ரொம்பவே சீட் பண்ணுறாங்க. அதனால் வந்துட்டு அவங்களால இப்போதைக்கு வர முடியாது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்பாட்டே உனக்கு வந்துட்டு பிரச்சனை இல்லையா, நீ அவளை பார்த்துப்பியா, நான் வேணா இங்கேயே கூப்பிட்டுக்குவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதை நீங்கள் காதில் கேட்டதுமே வந்துட்டு ஃபோனில் தான் பேசியிருந்துருப்பாங்க. நான்லாம் அவங்க கூட போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கத்திருப்பீங்களா. ஸோ வந்துட்டு இல்லை நான் பார்த்துக்கிற பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சொல்லிட்டு அப்படியே அமைதியாக விட்டுருப்பாங்க. ஏன் அப்படின்னா சரி ஓகே பார்த்துப்பாரு அப்படின்ட்டு அவங்களும் போயிட்டு விட்டுருப்பாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா டேக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இவளை எப்படி நம்ம பார்த்துக்க போகிறோம், நம்ம வேலைக்கு போகலாமா இல்லை என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்காரு. நம்ம டேக்கு படிக்கிறதுனா ரொம்பவே பிடிச்சிருக்கு இப்போல்லாம். ஆனால் வந்துட்டு இப்போ படிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். சரி பேசாமல் நம்ம வேலைக்கே போவோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. ஆனால் வந்துட்டு உங்களை காலேஜில் சேர்த்துலாமா இல்லை வீட்டிலே வச்சுருக்கலாமான்னு அவருக்கு தெரியலை. காலேஜில் சேர்த்தோம்னா உங்கள் ஃபேமிலி வந்துட்டு பார்த்துக்குவாங்க காலேஜ் ஃபீஸ்லாம். ஆனால் இல்லை நீங்கள் போக மாட்டேங்கிறீங்களா, இல்லை உங்களை இந்த மாதிரி நிலைமையில வைக்கலாமான்னு அவருக்கு தெரியல. சரி ஓகே கேட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்ககிட்ட கேட்குறாரு. நீ வந்துட்டு இப்போ தான் ஸ்கூல் முடிச்சிருக்க, நீ வந்துட்டு காலேஜ் ஜாயின் பண்ணிக்கிறியா, நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா படிக்கலாம், நீ சூப்பராக படிப்பேன், நீ தான் எனக்கு சொல்லியெல்லாம் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே நீங்கள் வந்துட்டு இது நான் நல்லா படிப்பேனா, நான் சொல்லிக் கொடுப்பேனா அவங்க, அப்போ உங்களுக்கு அக்காவா அப்படின்னு கேட்குறீங்க. அவருக்கு செம்மையாக ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. இல்லை அக்காலாம் இல்லை, 2 பேரும் சேம் கிளாஸ் தான் அப்படின்னு சொல்லவும், அப்போது
நம்மளோட ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு ஆமான்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல, என்னன்னு சொல்ல முடியல. என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரியலை நம்ம ரிலேஷன்ஷிப் அப்படின்ட்டு அவர் பாட்டு கேஞ்சு போயிடுறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு பதிலாடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் உங்களுக்கு எதுவும் புரியலை, தெரியலை, எதுவும் ஞாபகம் இல்லை. ஸோ இப்படியே தான் இருக்குது. ஒரு 1 வீக் கழிச்சு வந்துட்டு சரி ஓகே, நீ வந்துட்டு இப்படியே இருக்கிறது வந்துட்டு சரிப்பட்டு வராது, நானும் வேலைக்கு போயிடுவேன், அதனால் நீ வந்துட்டு காலேஜ் போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்கள் ஃபேமிலியிலும் வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஸோ சரி ஓகே, அவளை காலேஜ்க்கு அனுப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, வந்துட்டு வேலைக்கு தானே போகணும், அவருக்கு படிக்க ஆசை இருந்தாலும் வந்துட்டு பே பண்ண முடியாதுன்ட்டு வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருப்பாரு. ஸோ ஒரு பக்கம் வேலைக்கு சொல்லியிருப்பாரு, நீங்கள் ஃபஸ்ட்டே காலேஜுக்கு போகிறீங்க இல்லையா, ஸோ அதனால வந்துட்டு ஃபஸ்ட் டே போகிறப்போ எல்லாமே அவருக்கு திங்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1 or 2 வீக் முன்னாடியே ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ வந்துட்டு ஒரு போஸ்ட் வருது. என்ன அப்படின்னா, ஒரு காலேஜில் இருந்து, அதாவது 2 போஸ்ட் வருது ஒரு காலேஜில் இருந்து தான். ஸோ என்னடா அது அப்படின்னு பார்க்குறப்போ ஒன்று நேம்ல, இன்னொன்று உங்களோட நேம்லேயும் வருது. என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தா அது வந்துட்டு காலேஜுக்கான அப்ளிகேஷனா காலேஜுக்கு ஜாயின் பண்ணிக்க சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுதான் அட்மிஷன் தான். ஒரே ஷாக்காக இருக்குது, எனக்கு யாரும் அட்மிஷன் போட்டது அப்படின்னு. ஸோ இப்படி யோசிச்சுட்டே நிற்கிறப்போ ஜேகே வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ ஏன் மச்சான் சொல்லு அப்படிங்கவும், கொரியர் வந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் 2 வந்துருக்கு, பாப்பா பொண்ணு வந்திருக்கு, எனக்கு ஒன்று வந்திருக்கு, ஆனால் நான் எதுவுமே அட்மிஷனுக்கு இது போடலையே, அப்ளிகேஷன் போடலையே அப்படிங்கவும், என்ன உனக்கு படிக்கிறது பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா என்ன, நீ ஒன்றும் வேலைக்கெலாம் போவானா, நீயும் அவ்வளோ படிங்க, உனக்கு எது பிடிக்குதோ அது படி, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன சொல்கிறேன்னு தெரில. இல்லை அதெல்லாம் வேணாம், என்னோடதை நான் பார்த்துக்கிறேன், நீ அதெல்லாம் இருக்காது, இது பண்ண வேணாம்னு சொல்கிறாரு. ஆனாலும் இந்த மாதிரி சொல்லவும் உடனே ஜேகேவோட மம்மியும் டேடி ஃபோனை பிடுங்கி டேவை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்கள வந்து நான் வந்துட்டு நாங்கள்லாம் உன்னை வேற யாரோ மாதிரி பார்த்தோமா, நீ எப்படி இந்த மாதிரி யோசிக்கிற, நீ எங்ககிட்ட உரிமையாக கேட்டிருக்கணும், நான் இதுதான் படிப்பேன்னு சொல்லி நீ கேட்டிருக்கணும், ஆனால் நீ வாயை திறக்கல. சரி ஓகே, நீ சொல்லுவேன்னு பார்த்தோம், ஆனால் நீ சொல்லலை, அதனால தான் நாங்களே வந்துட்டு காலேஜுக்கு அட்மிஷன்லாம் போட்டுட்டோம். நீ வந்துட்டு எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுவேன்னு தெரில, பட் எது பிடிச்சிருக்கோ இப்போ நீ ஜாயின் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருக்குது, சங்கடமாக இருக்குது, எதுக்கு நம்மளோட செலவு அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. பட் இருந்தாலும் வந்துட்டு என்ன பண்ண முடியும். ஸோ அவங்க அவ்வளோ அக்கறையாக சொல்லவும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. அதுவும் இல்லாமல் ஜேகே வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இதில் ஒரு சுயநலமும் இருக்குதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா, எங்களோட வீட்டு மாப்பிள்ளைக்கு தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம், ஸோ நாங்கள் இதெல்லாம் பண்ணால் நீ என் தங்கச்சி நல்லா பார்த்துக்குவல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ தான் லைட்டாக சிரிப்பே வருது. லைட்டாக ஃபேஸில் கொஞ்சம் சிரிக்கிறாரு, ஒரு மாதிரி ஷையாக சிரிக்கிறாரு. ஆனால் அடுத்த செகண்டே அது புஷ்னு போயிடுது. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இன்னுமே கிட்ட வந்துட்டு ஒரு மாதிரி யாரோ மாதிரி தானே பேசுகிறீங்க, ஸோ சரி அதெல்லாம் எங்கடா நடக்கும், பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஜேகேக்கு புரியுது, அவர் அப்படி சோகமாக பேசவும் சரி ஓகே, அவளுக்கு இன்னுமே ஒரு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் எதுவும் கேட்டு கஷ்டப்படுத்த வேணான்ட்டு சரி ஓகே மச்சான் நான் வைக்கிறேன் அப்படின்ட்டு வச்சிடுறாரு. ஸோ 2 பேரும் வந்துட்டு டெய்லி காலேஜ் போகிறீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்துட்டு உங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எதுவுமே தெரியல மீன்ஸ் உங்களுக்கு வீட்டில் எந்த ஒர்க்குமே செய்ய தெரியலை, சமைக்க தெரியல, எதுவுமே தெரியல, ஒழுங்காக சாப்பிட கூட மாட்டேங்கிறீங்க, ரொம்பவே அடம் பண்ணுறீங்க சாப்பிட்றதுக்கு எல்லாமே, அப்புறம் ஹோம்ஒர்க் பண்ண அடம் பண்ணுறீங்க, ரொம்பவே வித்தியாசமாக பண்ணுறீங்களா. ஸோ இதெல்லாம் சமாளிக்கவே முடியல, ரொம்பவே ஒரு மாதிரி ஆகுது. என்னடா இது குழந்தைய வளர்க்குற மாதிரி இருக்குது, இவ்வளோ வச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஆனாலும் வந்துட்டு என்ன பண்ணுறது, நீங்கள் வேணே அப்படி பண்ணல, ஸோ அதனால் வந்துட்டு அதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. என்னென்னா டெய்லியும் வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு ஃபுட்டு சமைச்சு உங்களை காலையில் சாப்பிட வச்சு மதியம் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு எதுவும் ஒரு குழந்தைய தூக்கிட்டு தெரியற மாதிரியே தான் வந்துட்டு கூடவே தெரியறாரு. அதுவும் இல்லாமல் காலேஜ்லேயும் போயிட்டு சாப்பிட மாட்டீங்க, அதனால அங்கேயும் வந்துட்டு ஊட்டி விடுவார். ஸோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாரா. அவருக்கு வந்து நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்டு ஒழுங்காக படித்தா போதும், அவ்வளோதான், மற்றபடி உங்களுக்கு நேரம் கூட கிடையாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. முன்னெல்லாம் கூட கொஞ்சமாவது என்னை பற்றி ஞாபகம் வருமானு ஆனால் இப்போல்லாம் இவன் ஒழுங்காக சாப்பிட்டானா போதும், இவன் வந்துட்டு ஒரு மாதிரி சண்டை பண்ணாமல் அடம் பண்ணாமல் இருந்தால் போதுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால் வந்துட்டு இப்படியே வந்துட்டு காலேஜும் போகுது. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 2 வருஷம் இதே மாதிரி ஆயிருக்கும். டெய்லியும் அவரே வந்துட்டு உங்களை ஃபுல்லாக கவனிச்சுப்பாரு. உங்களுக்கு ட்ரெஸ்ஸு துவைச்சு தரதுலேருந்து கூட எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாரு. அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு. உங்களுக்கே வந்துட்டு போக போக எப்படின்னா ஒரு மாதிரி ஃபீலிங்ஸே வர ஆரம்பிக்குது. அகைன் புதுசாக மறுபடியும் உங்களுக்கு புரியலை, நீங்களே டேரெக்டாக போய் சொல்கிறீங்க, எனக்கு என்னன்னு தெரியல, நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத, நீ இப்படியெல்லாம் பண்ணால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்படி எதிர்பார்த்துருக்க மாட்டார். நீங்கள் சடனாக போய் சொல்லவும் அவருக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது, ஒரு மாதிரி ஷாக்காகவும் இருக்குது. உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதான்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஞாபகமா, என்ன ஞாபகம்னு கேட்கவும்
ஓகே அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருந்துக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு அந்த பழைய நீங்கள் இருக்கீங்கல்ல, ஸோ அந்த பழைய ஒரு பொண்ணு, அந்த அந்த கேர்ள் வந்துட்டு அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. அதனால வந்துட்டு இப்பவும் பிடிச்சிருக்கு, ஆனால் அந்த பழைய மாதிரி இல்லைங்கிறது மட்டும் ஒரு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி ரொம்ப நாள் போயிடுச்சு. லாஸ்ட் இயரும் வருது, நீங்கள் காலேஜ் முடிக்க வேண்டிய டேஸும் 2 பேரும் ஒன்றா தான், அதாவது ஒரே கிளாஸ் தான் எடுத்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களை தனியாக அவர் தனியாக வந்துட்டு உங்களை பார்த்துக்க முடியாதுக்காக 2 பேரும் ஒரே கிளாஸ் தான் எடுத்திருப்பீங்க, ஒரே கோர்ஸ் தான் எடுத்திருப்பீங்க. அதனால் லாஸ்ட் இயர் வந்துட்டு எக்ஸாம்லாம் முடியுது, நீங்கள் எப்படி எழுதுனீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாரு. ஸோ எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. எது வரைக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கேள்வி கேட்க, அதாவது நீங்கள் அவர்கிட்ட வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லாத வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்குதுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் டக்குன்னு அந்த லாஸ்ட்டாக எக்ஸாம்லாம் முடிஞ்சு கிளாஸ்லாம் முடிஞ்சு நீங்கள் கிட்ட வந்துட்டு நம்ம டேட் போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்களா? ஸோ அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா லாஸ்ட் டைம் அந்த மாதிரி தான் ஆயிருக்கும். நீங்கள் டேட் போகலாமான்னு கேட்டிருப்பீங்க, அவரும் சரி வந்திருப்பாரு. ஆனால் நீங்கள் பாட்டுக்கும் அந்த வலிக்கு விழுந்து ஒரு மாதிரி அந்த மாதிரி இவ்வளோ ப்ராப்ளம் ஆனதுக்கு காரணமே அந்த ஒரு டே தானே. அன்றைக்கி மட்டும் நான் வேணான்னு சொல்லியிருந்தேன்னா அவளுக்கு இந்த மாதிரி ஆயிருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி, நானும் என் ஃப்ரெண்டை பிரிஞ்சிருக்க மாட்டேன், எல்லோரும் இங்கே நல்லா இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவரையே டெய்லி பிளேம் பண்ணிக்குவாரா. ஸோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு, ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது, ஒரு மாதிரி அவருக்கு படபடன்னு இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்களை ஃபுல்லாக பார்க்குறாரு. அன்னைக்கு நீங்கள் என்ன காஸ்டியூமில் இருந்தீங்களோ, தட் மீன்ஸ் அதே ஷூ, அதாவது அதே ஹீல்ஸு, அதுக்கப்புறம் அதே பேகு அண்ட் அதே மாதிரி மேக்கப்போ நீங்கள் ஃபுல்லாக அன்னைக்கு எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருக்கிறீங்க. பழைய அப்போ நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அப்படியே உங்களை பார்க்குற மாதிரி அவருக்கு இருக்குது. ஆனால் வந்துட்டு இந்த தடவை அவர் ரொம்ப பயப்படுறாரு. இல்லை எனக்கு உங்க கூட டேட் வர பிடிக்கலன்னு டக்குன்னு சொல்லிடுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுது. இல்லை நீங்கள் நல்லா தானே பேசுவீங்க என் கூட, உங்களுக்கு என்ன பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் டேக் என்ன சொல்கிறதுனே தெரியல. அகைன் அந்த மாதிரி ஆயிடுச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவரை இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு, இன்னுமே உங்களுக்கு எந்த ஞாபகம் வரல, எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியே நினச்சிப்பாரு. ஆனாலும் நீங்கள் பழையபடி ரொம்ப பொலைட்டாக பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க. இல்லை உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும், நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன், ஆனால் நீ ஏன் டேட் வர மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி பாவமாக கேட்குறீங்க. ஆனால் டேக் என்ன சொல்கிறதுன்னு தெரில. இது ஒரு சின்ன ரீசன் தான், ஆனால் அவர் அதனால் ரொம்ப சஃபர் ஆகுறாரு. அதனால் இல்லை எனக்கு வந்துட்டு டேட் வரத்துக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ சொல்லிவிட்டு ஒரு 2 டேட்டு அந்த பக்கம் எடுத்து வச்சுருப்பார் பேக்வேர்டாக வந்துட்டு, அதாவது 2 டேட்டு காலை பின்னாடி எடுத்து வச்சுட்டு கிளம்பியிருப்பார் போகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு 4 ஸ்டெப்பு போயிருப்பார். உடனே நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி மாமா டேட் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்வீங்களா? அது வந்துட்டு ஒரு மாதிரி அவருக்கு ஷாக்காக இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த 3 இயர்ஸில் ஒரு டைம் கூட அவரை மாமான்னு கூப்பிட்ருக்க மாட்டீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு அன்னைக்கு இந்த மாதிரி தான் பேசியிருப்பீங்க. ஸோ ஒரு மாதிரி அப்படியே நின்றுக்கிறாரு, இல்லை நகரவும் இல்லை, அப்படியே நின்றுக்கிறாரு. கண்ணெல்லாம் கலங்குது. ஒரு வேளை அவருக்கு ஞாபகம் வந்திருக்குமா, இல்லை இதுவும் வந்துட்டு சும்மா ஏதோ ஒரு ஃப்ளோவில் பேசியிருப்பாளா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பல யோசனை அவருக்கு ஓடுது. ஆனால் வந்துட்டு நீங்களும் அதே இடத்துல தான் நிற்கிறீங்க. ஏதாவது திரும்புறானா பாருங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அந்த திரும்பவே இல்லை. ஸோ நீங்களே வந்துட்டு ஓடி போயிட்டு முன்னாடி நின்றுட்டு மாமாவா டேட் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பாமா கூப்பிடுறீங்க. அவர் வந்துட்டு பார்க்குறாரு, எனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களும் எனக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் இப்படி சொல்லவும், ஓ இதுவும் சும்மா ஒரு ஃப்ளோவில் தான் பேசியிருப்பாளோ, பழசுக்கு ஞாபகம் இல்லையா அப்படிங்கிற மாதிரியே நினைக்கிறாரு. ஸோ இல்லை நான் டேட்லாம் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீங்கள் இல்லை மாமா நம்ம டேட் போகலாம், இந்த தடவை நான் வந்துட்டு விழமாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்புறம் தான் வந்துட்டு அவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஏன் அப்படின்னா இந்த 3 இயர்ஸில் நீங்கள் அந்த விழுந்தது, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் பேசியிருக்க மாட்டீங்க, யாரும் உங்ககிட்ட எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. சடனாக நீங்கள் இந்த மாதிரி சொல்லவும் டேக் ஒரு மாதிரி இருக்குது. ஒரு வேளை ஞாபகம் வந்துடுச்சா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த செப்பல் தானே பிரச்சனை, ஸோ இந்த ஸ்லிப்பை நான் வந்துட்டு கழட்டி எறிஞ்சிட்றேன், இதுக்கு மேலே நான் இது மாதிரி போடவே மாட்டேன். அதுவும் இல்லாமல் அந்த பிளேஸ்க்கு வேணாம், நம்ம வெளில வேற எங்காவது போகலாம், இல்லைன்னா நம்ம வீட்டுக்கே போகலாம், இல்லைனா கேண்டில் லைட் டின்னர் அந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணலாமா, அந்த மாதிரி நீங்கள் பழையபடி பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அவருக்கு புரியலை, எப்படி டக்கு நம்ம பழையபடி பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. ஸோ டேயோட ஃபோன் ரிங் ஆகுது, எடுத்து பார்க்குறாரு. அது ஜேகே தான். ஸோ ஜேகே தான் கால் பண்ணியிருக்காரு. எடுத்து சொல்லு மச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லவும் ஜேகே டக்குன்னு டே மாமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். டே வந்துட்டு பார்க்குறாரு, நீ இல்லை மாமான்னு கூப்பிடுறங்கிற மாதிரி. ஸோ அவருக்கு எது புரியுது, 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி ஏதாவது பண்ணுறாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி. இவளுக்கு எப்படா ஞாபகம் வந்துச்சு, சடனாக ஞாபகம் வந்த மாதிரி பேசுகிறா, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜேகே சிரிக்கிறாரு. இல்லை மச்சி அவள் மறந்தாதானே ஞாபகம் வரத்துக்கு, அவள் எப்போ மறந்தா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க.
அங்கே அந்த பக்கம் அவங்க மம்மி டாடி எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஒன்றுமே புரியல டேக்கு. நீங்களும் இந்த பக்கம் அழகாக டேமாமான்ட்டே இருக்கிறீங்க. அவர் நோண்டிகிட்டே இருக்கிறீங்க அவரோட பேக்கை பிடிச்சிட்டு. அவருக்கு ஒன்றுமே புரியல. ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்துட்டு என்னடா பேசுகிறீங்க, என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் டேக்கிட்ட யாரும் சொல்லலை. பட் வந்துட்டு எல்லாத்துக்குள்ள ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. என்னன்னா டேக்கு யாரும் இல்லை இல்லையா? ஸோ அதனால் ஜேக்கு எப்பயுமே நீ என் கூடயே வந்துருன்னு சொல்லிட்டே இருப்பார். ஆனால் டே வந்துட்டு அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படி மாதிரி சொல்லுவாங்க. சொல்லப்போனால் உங்களோட மம்மி டேடி எல்லாத்துக்குமே வந்துட்டு டே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அமைதியான பையனா. ஸோ ரொம்பவே பிடிக்கும் எல்லாத்துக்கும். நீ இங்கே இருந்துக்கலாம் இல்லைங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது சும்மா வீட்டுக்கெல்லாம் போயிருப்பாங்கல்ல, ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி. அப்போ வந்துட்டு ஜேகே நிறைய டைம் கூப்பிட்டு போயிருப்பாரு. நீ இங்கே இருந்துக்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் யார் சொன்னாலும் டே வந்துட்டு கேட்க மாட்டாங்க. தனியாகவே தான் போயிருந்துப்பாரு. ஸோ அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறதும் தெரியுது. அதனால் வந்துட்டு என்ன பண்ணுறது, அதாவது இப்போ ஒரு வழியாக ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, பிரச்சனை கிடையாது. இதுக்கு மேலே காலேஜ் போகணும் அப்படின்னா இவன் கண்டிப்பாக நான் வந்துட்டு காசு அவன் கையில் இல்லை, வேலைக்கு தான் போகிறேன்ட்டு போவான். நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டான். என்ன பண்ணுறது, தனியாக இருக்கிற அப்படின்னா அந்த வீட்டுக்கு ரெண்ட்டு கொடுக்கணும். ஸோ ரெண்ட்டும் வந்துட்டு ஒரு அளவுக்கு மேலே கொடுக்க முடியாது. இவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு எல்லாரும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருந்திருப்பாங்க. அதாவது இந்த லாஸ்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி அப்படி எல்லோரும் லாஸ்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி யோசிக்கிறப்பாங்க. நாளைக்கு நீ அவனை டேட் கூப்பிட அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது நான் கூப்பிடுவா, நான் ஒரு பொண்ணுடா, அவனா என்ன கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லவும், இல்லை நீ கூப்பிடு, ஆனால் இந்த மாதிரியெல்லாம் நீ பண்ணு. ஸோ அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலெல்லாம் அட்மிட் பண்ணலாம். ஸோ டாக்டரெல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் அவனுக்கு வேறு வழி இல்லை, உன் கூட தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா நானும் ஹையர் ஸ்டடீஸ்க்காக இங்கே வெளிநாடு வந்துடுவேன், அம்மா அப்பாவும் ஒர்க் இருக்குதுன்ட்டு வந்துடுவாங்க. ஸோ நீ வந்துட்டு யார் கூடயுமே எங்கள் கூட பேச வேண்டாம், எங்கள் கூடலாம் சண்டை போடு, எங்களெல்லாம் வில்ல மாதிரி பாரு. அப்படி இருக்கிறப்போ அவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் க்ளோஸாக பழகு. ரொம்ப நடித்து மாட்டிக்காத, லைட்டாக கொஞ்சமாக அமைதியாக க்ளோஸாக பழகு. அப்போ தான் வந்துட்டு அவங்ககிட்ட உன்னை விட்டுட்டு வர முடியும். ஸோ உன்னை விட்டுட்டு போகிறோம் அப்படின்னா உன்னை பார்த்துக்கணுங்கிறதுக்காகயாச்சும் அவன் இந்த வீட்டில் இருப்பான். அதுவும் இல்லாமல் ஒழுங்காக சாப்பிடுவான். அதுவும் இல்லாமல் நான் வந்துட்டு அவனை காலேஜுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இவ்வளோவே எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இந்த 3 வருஷம் வந்துட்டு தெரியாத மாதிரி நடந்துக்கிறதுக்கு வாயே வராது. அதாவது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். வாயை திறந்தா டேமாமா தான் வரும், ஆனால் அப்படியே வாய் முடிக்குவீங்க. ஸோ அவர் பார்க்குறப்பெல்லாம் அப்படியே எப்படி சொல்கிறது, கண்ணுலேயே காதில் கட்டும். ஆனாலும் வந்துட்டு யாருன்னே தெரியாத மாதிரி பார்க்கணும். உங்களுக்கு வந்துட்டு அது செம்மையாக கஷ்டமாக இருக்கும். தனியாக போயிட்டு ஜேகேக்கு ஃபோன் பண்ணி சண்டை போடுவீங்க. ஏன்டா என்னை இப்படி பண்ணுனேன், என்னால் முடியலை, நான் எங்கே டேமாமான்னு சொல்லிடணும்னு பயமாக இருக்குது, என் கண்ணை பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவான், எனக்கு அவனை பிடிச்சிருக்குங்கிறது, நான் எப்படிடா நடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஒரு கண்ணாடி வாங்கி மாட்டிக்கிடி அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஜேகே. நீங்களும் வேறு வழி இல்லை இல்லையா? ஸோ ஒரு கண்ணாடி வாங்கி மாட்டிட்டு தான் தெரியுவீங்க. நீங்கள் பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி இல்லாமல் ஒழுங்காக சாப்பிட்ணும்ல, அதனாலேயே வந்துட்டு நீங்கள் ஒழுங்காக சாப்பிடவே மாட்டேங்க. ஸோ நீங்கள் சாப்பிட மாட்டேன்னா அவர் வந்துட்டு சரி 2 பேரும் ஒழுங்காக சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி நான் வருவான்னு சாப்பிடுவேன். ஸோ ஒழுங்காக சாப்பிடணும், ஒழுங்காக படிக்கணும் இல்லையா? ஸோ அந்த வயசில் வந்துட்டு அந்த ஒர்க்கு கரெக்டாக பண்ணியிருக்கணும். அதனால தான் ஜேகே இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாரு. இது எல்லாமே வந்துட்டு ஜேக்கு வந்துட்டு இனிமேல் தெரியல. ஜஸ்ட் எல்லோரும் நீங்கள் ஃப்ளாஷ்பேக்காக தான் யோசிக்கிறீங்க. டே வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காரு எதனால் எல்லோரும் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு. ஸோ 2 பேரும் எழுந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுறீங்க. டே ஒரு கன்ஃபியூஷனோடய வராரு. இவன் எதுக்கு என்ன மாமா கூப்பிட்டான் அந்த மாதிரி யோசிச்சுட்டே வராரு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டீங்க இல்லையா? நீங்கள் வேறு டேட் போகலாமான்னு கூப்பிட்ருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு ஓகே ஃபினிஷ், காலேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே வந்துட்டு நான் படிக்க மாட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டார். அதாவது இடையில ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவர் வந்துட்டு இல்லை நான் வேலைக்கே போகிறேன், உனக்கு நீ நல்லா தானே இருக்க அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். அடுத்தவங்களோட காசில் எனக்கு வேணாம், படிக்க வேணாம் அந்த மாதிரி நினச்சிருப்பாரு. ஸோ அதனால் இவ்வளோ நாள் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணியிருப்பீங்க. பட் லாஸ்ட் எக்ஸாம் தான் முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ இதுக்கு மேலே மறைச்சாலாம் என்னால் வாழ முடியாதா சாமி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ நீங்கள் சொன்னதும் தான் வந்துட்டு ஒரு மாதிரி ஜேகேவும் அப்படி பேசவும் ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. டே வந்துட்டு அமைதியாக வராரு. ஸோ நீங்களும் அமைதியாக தான் வரீங்க. டக்குன்னு வீட்டுக்குள்ளே போயிட்டு என்ன ஆகுது அப்படின்னா அந்த டோரை டக்குன்னு க்ளோஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படி க்ளோஸ் பண்ணுறது உங்களுக்கு பக்குன்னு ஆகுது. என்னடா டோரில் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி ஏதோ உங்களுக்கு தோணுது. ஆனால் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா பேக்கெல்லாம் தூக்கி போட்டு அப்படி கிட்ட வராரு. ஸோ நீங்கள் வந்துட்டு வேறு ஏதோ கற்பனை பண்ணிட்டீங்க, ஐயோயோ இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் மூஞ்சி பாவமாக வச்சுட்டு சொல்கிறீங்க. உடனே உங்கள் மண்டையிலேயே ஒரு அடி அடிச்சு, ரொம்ப எதிர்பார்க்காத, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு, நீ வந்துட்டு நடிச்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு வேறு வழி இல்லை இல்லையா? ஏன் அப்படின்னா ரொம்ப கிட்ட வந்து நின்றுட்டுருக்காரா, அதனால் உங்களுக்கு டக்குன்னு பொய்யும் சொல்ல முடியல, எங்கேயும் திரும்ப முடியல. அதனால ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. எத்தனை நாளா அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்னமோ வந்துட்டு ஒரு லாஸ்ட்டாக ஒரு 1 வீக் இல்லை ஒரு 1 மந்த்
அப்படி இருக்கும்னு நினச்சிட்டு கேட்டிருப்பாரு. நீங்கள் வந்துட்டு 3ன்னு இப்படி கை காட்டுவீங்களா? எது 3 அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லவும் 3ன்னு தான் சொல்லியிருப்பாரு. அவர் வந்துட்டு 3 4 அந்த மாதிரிலாம் பார்ப்பார். ஆனால் நீங்கள் ஆமாம் 3 வருஷமா அப்படின்னு சொல்லவும் அவருக்கு ஷாக்கு. எது 3 வருஷமாவா? அப்போ உனக்கு மெமரியே லாஸ் ஆகலையா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இப்போதான் உங்களுக்கு புரியுது, ஐயோ உனக்கு தெரியல நாம தான் சொல்லிட்டோமா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லையா, ஸோ நீங்களே எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க. சொன்னதுக்கப்புறம் டேக் ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகுது. ஏன்னா வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு தான், ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தான். ஆனால் அவங்க ஃப்ரெண்டு அவங்களோட ஃபேமிலி மொத்தமே நம்மளுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அதாவது அவங்களோட பொண்ணே இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அது நமக்காக இவ்வளவு செஞ்சுருக்காங்களா, இவங்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அந்த மாதிரியெல்லாம் அவருக்கு தோணுது. ஸோ இப்படியெல்லாம் தோணிட்டு எனக்கு தெரியல உங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு எமோஷ்னலாக. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா எதுவும் செய்வானா டேட் போகலாமா அப்படின்னு கூப்பிடுறீங்க. இப்போவுமே வந்துட்டு டேட்டுன்ட்டு கேட்குறீங்களா? ஸோ வந்துட்டு உனக்கு என்ன டேட் தானே பா போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. ஸோ நீங்கள் செம்ம ஜாலியாக வந்துட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு திரும்ப அதே ஷூ போடுறீங்க, அதாவது ஹீல்ஸ் போடுறீங்க. ஜேகே வந்துட்டு ஒரு முறைக்கிறாரு, திரும்ப இது அப்படிங்கிற மாதிரி. இல்லை அன்னைக்கு நான் வேணுனே தான் விழுந்தேன், வலிக்கு விழலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. மரியாதையாக அதை கால்ட்டு அப்படிங்கிறாரு. ஸோ அதை டேட் போகிறீங்க. ஸோ எங்கே போகலாம் அந்த மாதிரி கேட்குறாரு டே வந்து. நீங்களும் என்ன சொல்கிறீங்கன்னா நான் கூப்பிட்டு போகிறவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு பிளேஸ் கூப்பிட்டு போகிறீங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா யாரோ ஒரு மேரேஜுக்கு போன மாதிரி இருக்குது. அடியே ஏதோ டேட்டுன்னு தானே சொன்னேன், எங்கேயோ மேரேஜ் ஹாலுக்கு வந்துட்டு யாருக்கு வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு வெளில போகலான்னு. ஆனால் நீங்கள் இல்லை வா அப்படின்னு கூப்பிடுறீங்க. ஸோ எங்கடியே திருட்டுத்தனமாக போய் சோர்த்திங்க போறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இல்லை டேவாமா வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறீங்க. உள்ளே போய் பார்த்தா ஜேகே அண்ட் உங்கள் மம்மி டேடி எல்லோரும் இருக்கிறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட அந்த மாதிரி நடிச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னா பார்த்துக்கோங்களேன். உங்கள் ஃப்ரெண்டே யாருன்னு தெரியாத அளவுக்கு நடிச்சிருப்பீங்க. ஸோ எல்லாருமே அங்கே இருக்காங்க, உங்களுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. ஆனால் டேக் இப்பவும் புரியல. ஜேகே நீ எப்படி இங்கே, நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, யாருக்குடா கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்கவும் டக்குன்னு எல்லோரும் வந்துட்டு மாலால் கொண்டு வந்து வீக்கு உங்களுக்கு போடுறாங்களா. ஸோ உங்களுக்கு ஒரே செம ஜாலியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எல்லோரும் வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த போர்டிலலாம் வந்துட்டு உங்கள் பேர் போட்டிருக்கோம். உங்களுக்கு வந்துட்டு செம ஹாப்பியாக இருக்குது. ஆனால் டேக் இன்னுமே புரியல, என்னடா நடக்குது, எல்லாமே சடனாக பண்ணுறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்துட்டு ஜேகே கிட்ட சொல்கிறாங்க, என்ன மச்சி இதெல்லாம் மச்சி ஒன்று உனக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். டே என்னடா சொல்கிறேன், ஏதோ ரிசல்ட்டுங்கிற மாதிரி சொல்கிறேன், கல்யாணமா அதுக்குள்ளேயா, நான் இன்னும் ஒரு நாள் கூட டேட் போனதில்லை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். டேட் தானே இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, நீ நாளைக்கு டேட் போகணும், யார் வேணாங்கிறா, ஏன் தங்கச்சியெல்லாம் வந்துட்டு நான் மேரேஜுக்கு முன்னாடி டேட் அனுப்ப முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்லவும் மேரேஜுக்கு முன்னாடி போனால் தானே டேட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, அதனால் இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நாளைக்கு நீ டேட் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஸோ இனிமே வந்துட்டு செம ஜாலியாக தான் இருக்கிறாரு ஜேகே. வந்துட்டு எங்கே போனாலும் அவர் மாறவே இல்லை, அதே கேரக்டர் தான். ஸோ செம ஜாலியாக இருக்குது. ஃபைனலாக உங்களுக்கு மேரேஜும் நடக்குது. இத்தனைக்கும் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு டேட் கூட போகலை, இன்னுமே ஒழுங்காக லவ் கூட ப்ரப்போஸ் பண்ணல. ஆனால் ஃபைனலாக வந்துட்டு மேரேஜ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வியோட ஆசைப்படி அடுத்த நாள் நீங்கள் டேட் போகிறீங்க. எல்லாரும் ஆஃப்டர் மேரேஜ் ஹனிமூன் போவாங்க, இதுங்க மட்டும் டேட் போகுது. எல்லாம் எல்லாம் காலக்கொடுமை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக ஒரு கேண்டில் லைட் டின்னர் மாதிரி நீங்கள் போகிறீங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க, நிறைய சாப்பிட்றீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு தான் நிறைய சாப்பிட்றீங்க. நீங்கள் பேசிக்கூட இல்லை, நல்லா ஜாலியாக சாப்பிட்டே இருக்கீங்க. டேவும் பார்க்குறேன், இவளுக்கு தீனி வாங்கி போகிறதுக்கே நான் தனியாக சம்பாதிக்கணும் போலேங்கிற மாதிரி. ஏன்னா வந்துட்டு இவ்வளோ நாள் கொஞ்சம் அடக்கி வச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ இப்போ தான் உங்களோட ஒரிஜினல் எல்லாம் வந்துட்டு நல்லா சாப்பிடணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுருப்பீங்க. ஸோ அதாவது 3 வருஷமாக விட்டு வச்சது மொத்தத்தையும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ருக்கீங்க. அடியே நீ டேட்டுக்கு வந்த மாதிரி தெரியல, ஏதோ திங்கருக்கே வந்த மாதிரி இருக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி டே சொல்லவும், மாமா சும்மா 3 வருஷம் ஆச்சுன்னா எப்படி நல்லா சாப்பிட்டு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே க்யூட்டாக தான் இருக்குது நீங்கள் சாப்பிட்றதும். ஸோ அழகாக பார்த்துட்டே இருக்காரு. ஸோ அப்படியே அவ்வளோதாண்டிய ஸ்டோரி முடிஞ்சு. ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சி, ஏதாவது ஒன் ஷாட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது ஸ்டோரியில் ஒன் ஷாட் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நேற்று வந்துட்டு ஒரு எஃப்எஃப் போட்டிருந்தேன் பிடிஎஸ்க்கு, OT7 தான். என்ன அப்படின்னா BTS in the 100 house BTS in the 100 forestன்னு போட்டிருந்தேன். ஸோ அது பார்த்தீங்களா டியே, உங்களுக்கு யாராவது பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, இல்லை பார்க்கல அப்படின்னா கூட பாருங்கள். அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபஸ்ட் டைம் அது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேனா, அது நிஜமாவே ஹாரராக இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்கிறீங்களா ப்ளீஸ். அவ்வளோதான், தேங்க்யூ டியே, லவ் யூ, சராங்கே.